இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை 11 மணி திருவழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கடுமையான வெயிலிலும் கூட நீங்கள் அந்தோனியார் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை, ஆண்டவர் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த நாளில் உங்களை இங்கே வரவழைத்திருக்கிறது. நம்மை மிக பத்திரமாய் ஆண்டவர் இந்த நாளில் இந்த திரு ஆலயத்தில், தேவாலயத்தில் அழைத்து வந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்க செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பெரியமாளுடைய நற்செய்தி வாசகத்தில் நாம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா? இயேசு ஏன் இப்படி சொல்கிறாரு? செல்வந்தர்கள் மீது இயேசுக்கு ஏன் எவ்வளவு கோபம்? செல்வந்தர்கள் மீது இயேசுவுக்கு என்ன பிரச்சனை? என்னெல்லாம் நமக்கு கேள்விகள் வருகிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வந்த வார்த்தைகள் அப்படியாக இருக்கிறார். என்ன சொல்கிறார்? செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்று சொல்கிறார். இவங்களாம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க, இவங்களாம் நிலை வாழ்வு அடைய மாட்டாங்க, அப்படி அடைவது மிக மிக கடினம், ரொம்ப கஷ்டம், செல்வந்தர்கள் விண்ணரசில் புகுவது ரொம்ப கடினமான ஒன்று. எந்த அளவுக்கு கடினமான ஒன்று அதையும் சொல்லுகிறார். ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழையலாம், ஆனால் செல்வந்தர்கள் விண்ணரசில் புக முடியாது. ஊசியின் காதனை நமக்கு தெரியும். ஊசியின் உள்ளே நூலை விடக்கூடிய அந்த இடைவெளி, அந்த சந்துக்குள்ளே ஒரு ஒட்டகம் நுழையுமாம். ஆனால் விண்ணரசில் செல்வந்தர்கள் நுழைவது மிக கடினம் என சொல்லுகிறார். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அல்லது நாம் எப்படி இதை திருப்தியாக அல்லது நமக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நாமெல்லாம் செல்வந்தர்கள் கிடையாது, இது நமக்குண்டான விஷயமும் கிடையாது. யாரோ பணக்காரனுக்கு சொல்லியிருக்கிறார், செல்வந்தன்னு சொல்லியிருக்கிறார், டாட்டா பிர்லாவுக்கு சொல்லியிருக்கிறார், அப்படி இந்திய நாட்டில் எவெல்லாம் பணக்காரனும் அவனுக்கு சொல்லி இருக்கிறது, எனக்கு இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்வது உண்டு. ஏன்னா நாம் செல்வந்தர்கள் இல்லை என்பதனால் நாம் இது நமக்கு பெரிய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. பிரியமான, வழக்கமாக நாம் யாரோடு அதிகமாக நட்புறவு கொள்ள அல்லது யாரோடு நாம் அதிகமாக பழக அல்லது யார் நம்முடைய நண்பர்களாக இருக்க விரும்புகிறோம் என்றால், இந்த சமூகத்திலே கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் பணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு நண்பர்களாக அல்லது நமக்கு பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது உண்டு. ரொம்ப ஏழைகளாக, வறியவர்களாக, ஒன்றுமே இல்லாதவர்கள் நம்மோடு பழக வேண்டும் அல்லது நாம் அவர்களோடு பழக வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த இளைஞனை பார்த்து, இன்றைய வாசகத்துக்கு முன்பாக வரக்கூடிய நேற்றைய வாசகத்தில் ஒரு இளைஞன் வருகிறான். அவன், நான் நிலை வாழ்வு அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கட்டளைகளை கடைபிடி என இயேசு சொல்லுகிறார். நான் சிறுவயது முதலே கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று அவனும் சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, எனவே உன்னுடைய செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என சொல்லுகிறார். இயேசு செல்வந்தர்களை என்னோடு வா என சொல்லலை. நாம் நினைக்கிற போல எனக்கு ஃப்ரெண்டு ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும், நான் பழகக்கூடியவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது போல இயேசு நினைக்கல. செல்வந்தனாக இருக்கிற நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த செல்வம் இருப்பதனால் அதெல்லாம் கொடுக்க மனம் இல்லாமல் அவன் போகிறான். அந்த ஒரு பின்னணியிலே தான் இயேசு சொல்லுகிறார், விண்ணரசில் இவர்கள் புகுவது கடினம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் இந்த சிந்தனையை நாம் யோசித்து பார்ப்போம். செல்வந்தர் யாருமே மோட்சத்துக்கு போக மாட்டாங்களா? செல்வந்தர்கள் யாருமே நிலை வாழ்வு அடைய மாட்டாங்களா? அப்போ இந்த செல்வந்தர்களை பற்றி இயேசு உண்மையாகவே மீன் பண்ணுற
உண்மையாகவே சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? எல்லா செல்வந்தர்களுக்கும் மோட்சம் கிடையாது, வெறும் ஏழைகளுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படி சொல்ல வருகிறாரா? ஏழையாக இருந்தால் மோட்சம், பணக்காக இருந்தால் மோட்சம் கிடையாது, அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? இந்த வாசகத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது தான் இன்றைய முதல் வாசகம். செல்வந்தர்கள் ஏன் விண்ணரசு செல்வது ரொம்ப கடினம்? செல்வந்தர்கள் விண்ணரசு நுழைவது இம்பாசிபிள். எப்போ? அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிற போது, அவனுடைய செல்வத்தை நேர்மையாக சம்பாதிக்கிற போது, அவனுடைய கடின உழைப்பின் வழியாக செல்வத்தை சேர்த்து வைத்து உண்மையான நேர்மையான நல்ல வாழ்க்கை வாழ்கிற போது அந்த செல்வந்தன் மோட்சத்துக்கு போக மாட்டானா? போவான். ஆனால் அதே செல்வந்தன் எப்போது மோட்சத்துக்கு நிலைப்பாடு அடைய மாட்டான்? முதல் வாசகம் சொல்லுகிறது. முதல் வாசகம் இன்றைக்கு எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 இறை வார்த்தைகள் முடிய. பிரியமான இந்த வாசகமானது எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கப்படுகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தீர் என்கின்ற நாட்டினுடைய மன்னனிடம் அனுப்புகிறேன். தீர், சீதோம் எல்லாம் பிற இனத்தால் வாழக்கூடிய நாடுகள். அந்த தீர் மன்னனிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போயிட்டு அந்த மன்னனிடம் இப்படி சொல்லு என்று சொல்லி எசேக்கியேலை அனுப்புகிறார். இப்போ தீர் நாட்டு மன்னனிடம் எசேக்கியேல் போகிறார். போயிட்டு அந்த அரசனிடம் கடவுள் சொன்னதை சொல்கிறார். முதல்ல அந்த அரசன் தன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்பதை விளக்குகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு 3 காரியங்களை முதல் வாசகத்தில் தீர் மன்னன் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை ஒரு 3 பாயிண்ட் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒன்று, இன்றைக்கு நாம் படித்த முதல் வாசகத்தில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். அந்த தீர் மன்னன் என்ன சொல்லிக்கிட்டான் அப்படின்னா, நான் தான் என் கடவுள், நான் தான் கடவுள், நான் கடலின் மீது இருக்கக்கூடிய அரியணையில் அமர்ந்திருக்கிறேன், கடவுளின் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன், ஆண்டு உட்கார்க்கக்கூடிய இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். தீர் நாட்டு மன்னன் தன்னை சொல்லி கொடுக்கிறான். அப்போ இவன் அடுத்த வாக்கியம் பார்க்கிற போது நமக்கு இன்னும் அதிகமாக அவனை பற்றி தெரியும். ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடனும், தானியலை விட நீ அறிவாளியாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே மறைப்பொருள், விளங்காத ஒன்று, புரியாத ஒன்று எதுவுமே உனக்கு இல்லை. அந்த அளவுக்கு நீ அறிவாய்ந்தவனாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், ஞானம் படைத்தவனாக இருந்தாலும் நீ கடவுளை போல் இருக்க முடியாது, நீ கடவுளுக்கு சமமாக ஒன்று சொல்ல முடியாது. இப்போ இங்கே நாம் பார்க்கக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, ஒன்று, தன்னுடைய அரியணையின் மீது அமர்ந்து கொண்டு நான் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறான். தன்னுடைய பதவி, தன்னுடைய போஸ்ட், அவன் எந்த சூழ்நிலையில் அவன் இருக்கிறான், அந்த அரச பதவியில் இருக்கிறான், அதை வைத்து அவன் செருக்குற்றான். அவன் மனதிலே செருக்குற்றது, நான் பெரிய மன்னன், அரசன். இது ஒன்று, பதவி. 2வது, அவன் அறிவாளியாக இருக்கிறான். ஆண்டவரே சொல்றாரு, நீ அறிவாளியாக இருக்கிற. யாரை போல? யாரை விட? தானியலை விட. நாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அறிவாளியாக பார்க்கக்கூடிய சில பேர்களில் தானியேல் ஒருத்தர். சாலமோன் மன்னன் ரொம்ப அறிவாளி, ஞானம் படைத்தவர். தானியேல் ரொம்ப அறிவாளி, எல்லா கனவுகளுக்கும் பொருள் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் கடவுள் இவங்கிட்ட சொல்றாரு, நீ தானியேலை விட அறிவாளியாக இருக்கிறாய், அறிவு படைத்தவனாக இருக்கிற, ஞானம் படைத்தவனாக இருக்கிறாய். உன்னுடைய அறிவால், ஆற்றலால் நீ பெரிய ஒரு மன்னனாக இருக்கிற. அப்போ 2வது விஷயம் என்னென்னா, நீ ரொம்ப அறிவாளியாக, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறனால உனக்கு செருக்கு வந்துடுச்சு, உனக்கு திமிரு வந்துடுச்சு. 2வது. 3வது, தீர் மன்னனை பற்றி, தீர் நாட்டு மன்னனை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஞானத்தினாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். நான் படிக்கிறதெல்லாம் இன்றைக்கி முதல் வாசல் வந்த வார்த்தைகள். உன்னுடைய ஞானத்தினாலும் உன்னுடைய அறிவினாலும் நீ உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன்னுடைய கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியும் குவித்தாய்.
உடைய களஞ்சியத்தில் சாதாரண விஷயங்கள் கிடையாது. பொன் தங்கத்தினால் வெள்ளியினால் உன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பி வைத்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். எப்படி செஞ்சால் பணம் வரும், எப்படி செஞ்சால் லாபம் எடுக்கலாம் என்று உன்னுடைய வாணிப திறமையினால் நீ செல்வத்தை பெருக்கினாய். கடைசி வார்த்தை முடியுது, உன் செல்வத்தினால் உன் இதயம் செருக்குற்றது என்று முடிக்கிறார். இப்போ நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே வருது. செல்வந்தன் ஏன் மோட்சத்துக்கு போக மாட்டான்? எப்படிப்பட்ட செல்வந்தன் நிலைவாழ்வு அடைய மாட்டான் அப்படின்னா, எவன் ஒருவன் செல்வத்தினால் செருக்கடைகிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய வசதியினால் வாய்ப்பினால் நானே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறானோ, யார் ஒருவன் தன்னுடைய பணம் வளமை வாழ்வு செல்வம் குவிந்த பின்னாடி நான் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்கிறானோ, அவன் ஆண்டவருக்கு முன்பாக தண்டனை பெறுகிறான். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே போவதற்கு கடினம்? எங்கே போவதற்கு கடினம்? விண்ணரசு நுழைவதற்கு கடினம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லா செல்வந்தரும் விண்ணரசில் போக முடியாது, அப்படியே கிடையாது. யார் ஒருவன் தன்னுடைய செல்வத்தினால் கடவுளுக்கு அவன் உகந்த வாழ்க்கை வாழ்கிறானோ, யார் ஒருவன் தன்னுடைய செல்வம் கடவுள் கொடுத்தது, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் கொடுத்ததைத்தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் திறமை அல்ல, என் அறிவல்ல, என்னுடைய உழைப்பல்ல, கடவுளுடைய கிருபை இதில் இருக்கிறது, கடவுள் எனக்கு செஞ்சிருக்கிறார் என்று நன்றி உணர்வோடு வாழ்கிறானோ, அவர்களையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வானக வீட்டில் சேர்த்துக் கொள்கிறார். எவன் ஒருவன் தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய செல்வத்தினால், தன்னுடைய அறிவினால், தன்னுடைய பதவியினால், இந்த உலகத்தினுடைய அனைத்துமான செல்வங்களினால் கடவுளுக்கு மேலாக நான் இருக்கிறேன், நானே கடவுளாக இருக்கிறேன், கடவுளுடைய அருகினில் நான் இருக்கிறேன் என்று இதயத்தில் செருக்கடைகிறானோ, அகம்பாவும் கொள்கிறானோ, ஆணவம் கொள்கிறானோ, இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் இறையாட்சியில் புகுவது கடினம். அப்போ இன்னைக்கு வாசகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் பதில் கொடுக்குது. ஆனால் இந்த முதல் வாசகத்தை மட்டும் நம்ம யோசிச்சோம்னா, உள்ளத்தில் செருக்கு அடையக்கூடாது. ப்ரைடு, இதுதான் மிக முக்கியமான பாவம். நம்முடைய விவிலியத்திலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கக்கூடிய மிக பெரிய பாவம் எதுவென்றால் ப்ரைடு, வீண் பெருமை, அகம்பாவம். நான் இந்த ப்ரைடு என்ற வார்த்தைக்கு இந்த தமிழ் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நான் போட்டு பார்த்தேன். சாட் ஜிபிடி சும்மா தான் கிடையாது, இல்லை சாட் ஜிபிடி சும்மா போட்டு பார்ப்போம். அதில் வந்த விஷயங்கள் செருக்கு, ஆணவம், அகம்பாவம், தற்பெருமை, வீண் பெருமை, இப்படி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒரு வார்த்தைக்கு தமிழில் இத்தனை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, என்னுடைய முதல் வாசகத்திலே தீர் மன்னன் ப்ரைடு, தற்பெருமையாக, அகம்பாவம் பிடித்தவனாக, ஆணவம் பிடித்தவனாக, நானே கடவுள் என்று சொல்லிக் கொள்பவனாக இருந்தான். இன்றைய வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ப்ரைடு என்பது ஒரு பாவம். பாவம், கடவுள் அதை விரும்பவில்லை. அப்படிப்பட்டவனைத்தான் இன்றைக்கு ஆண்டு இன்றைய முதல் வாசனுடைய பின் பகுதியாக, ரெண்டாவது பகுதியாக ஆண்டு சொல்கிறாரு. நான் நிறைய இருக்கு, அதை படிக்கலை. என்ன சொல்கிறாரு? மிக கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராக எழும்ப செய்வேன். தீர்மானத்துக்கு எதிராக சொல்கிறார், எழும்ப செய்வேன். ரெண்டாவது, அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்துக்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். கையில் கத்தியோடு வருவாங்க, வாளோடு வருவார்கள். உன் பெருமையை குலைப்ப, சொல்லிக்கிட்ட இல்லையா, நான் தான் மன்னன், நான் தான் அரியணையில் இருக்கேன், உன் பெருமையை குலைத்து விடுவார்கள். அடுத்து, படுகொலியில் உன்னை தள்ளுவார்கள். நான் கடலில் இருக்கக்கூடிய அரியணையில் நான் உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லியே, உன்னை படுகொலியில் தள்ளுவார்கள். கடல் நடுவே மூழ்கி சாவோரென, கடலில் மூழ்கி சாகிற போல நீ செத்து போவாய். நான் கடலில் இருக்கக்கூடிய அரியணையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கடலில் தான் சாவு போற, நீ அந்த கடலில் சாவாய். அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று நீ சொல்வாய். இதுவரையில் நீ சொன்ன நான் தான் கடவுள் நீ சொன்ன, ஆனால் என்னுடைய தண்டனை வருகிற போது நீ சொல்லுவ நான் தான் கடவுள் நீ சொல்லுவ. பிரியமானவர்களே, இந்த ப்ரைடு வேண்டாம் என்று ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக
தீ நாட்டு மன்னன் சொல்வது போல இன்னைக்கு நமக்கும் சொல்றார். பிரியமான விவிலியத்தில் பாருங்க, முதலில் கடவுள் விண்ணகத்தை படைத்தார். விண்ணகம் மட்டும்தான் அது, அதிலே வானதூதர் இருந்தார்கள். ஆனால் வானதூதர்கள் மத்தியில் லூசிஃபர், நான் ஏன் கடவுளை வழிபட வேண்டும், நான் ஏன் கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நானும் கடவுளுக்கு சமமானவன், நானும் கடவுளுக்கு நிகரானவன் என்று சொன்னதனால் அவன் விண்ணகத்திலிருந்து துரத்தப்பட்டான் லூசிஃபர். ஆக இந்த லூசிஃபருக்கு இருந்த ஒரு மனநிலை என்ன? ப்ரைடு. நான் ஏன் கடவுளை வணங்கணும்? ப்ரைட், தற்பெருமை, வீண் பெருமை. வெளியே அனுப்புகிறார் கடவுள். ஏதோம் தோட்டத்தை பாருங்க, கடவுள் ஆதாம் ஏவாளை மிக அழகான ஒரு தோட்டத்தில் வைத்து எவ்விதமான கவலையும் இல்லாமல் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ வைக்கிறார் கடவுள். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? நான் ஏன் கடவுளுக்கு கீழே இருக்கணும், நானும் கடவுளை போல ஆக வேண்டும், கடவுளை போல நான் இருக்கணும். ப்ரைடு, தற்பெருமை, கடவுளுக்கு சமமாக இருக்க வேண்டும். எனவே சாத்தானுக்கு அடிபணிகிறார்கள், கடவுளுடைய கட்டளை மீறுகிறார்கள். நான் பெருமைப்பட வேண்டும், நான் ப்ரைடாக இருக்க வேண்டும். என்னாச்சு? ஆதாம் ஏவாள் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். பாபேல் கோபுரம் கட்டுகிறார்கள். எதுக்கு அந்த பாபேல் கோபுரம்? கடவுள் மேலே இருக்கிறார். அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாமும் கட்டுவோம். கடவுள் மேலே நாம் கீழே அல்ல, நாமும் மேலே இருக்க வேண்டும், கடவுள் மேலே இருக்கணும், சமமாக இருக்க வேண்டும். அவர் என்ன மேலே இருப்பார், நம்ம என்ன கீழே இருக்க? பாபேல் கோபுரத்தை கட்டுவோம். கடவுள் அவருடைய மொழியை மாற்றுகிறார். அந்த பாபேல் கோபுரம் கட்ட முடியல. ப்ரைடு. சவுல் மன்னன் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான், கடவுளுடைய மக்களை வழிநடத்துவதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவன் சவுல். ஆனால் சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று தாவீதை பெருமையாக பேசிய, தாவீதை புகழ்ந்ததனால் சவுலுக்கு தன்னுடைய தன்மானத்தில் பிரச்சனை வருகிறது. ப்ரைடு அடைகிறான். அவனா நானா? தாவீதா நானா? நான் தானே மன்னன், நான் தானே அரசன், என்னை புகழாமல் அவனை புகழ்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்குள் சாத்தான் நுழைகிறது. எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று ஓடுகிறான். அவனுடைய ப்ரைடு ஒரு கொலைக்கு கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உலகத்தில், நம்முடைய நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளுக்கும், எல்லா போர்களுக்கும் என்ன காரணம்? உன் நாடு பெருசா, என் நாடு பெருசா? நாடு பெருசு கிடையாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ப்ரைடு. அமெரிக்க நாட்டினுடைய அதிபர், நான் தான் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தினுடைய பெரியவன், தலைவன். இன்னொரு நாட்டினுடைய தலைவன் சொல்ல, நான் தான் உன்னை விட பெரியவன். இன்றைக்கு இந்த தற்பெருமை, இந்த அகம்பாவம், அகங்காரம், ஆணவம் உலகத்தில் பலவிதமான போர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடுகளை விடுங்க, நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன? நீயா நானா? நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? நான் சொன்னது எப்படி தப்பாகும், நான் செஞ்சது எப்படி தப்பாகும், நான் எப்படி தப்பாக சொன்னேன், நான் தப்பு செஞ்சேன். இந்த விட்டு கொடுத்து போக முடியாமல், நான் என்பதை விட்டு கொடுத்து போக முடியாமல் இருப்பதனால்தான் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் காரணம் என்னவென்றால் இந்த ப்ரைடு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கு பிரச்சனை பாருங்க, ப்ரைடு. ஆபேல், காயின். ஆபேலை கடவுள், ஆபேல் கொடுத்த காணிக்கையை கடவுள் எடுத்துக்கிட்டாராம், ஏற்றுக்கொண்டார். இப்போ காயினால் தாங்க முடியல, ஏன் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கலை, என் தம்பியினுடைய காணிக்கை ஏற்றுக்கிட்டார். ப்ரைடு விடலை. என்ன பண்ணிச்சு? ஆபேலை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகுது. தாவீதை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சவுல் போறாரு. என்ன முடியல, அவரால் தன்னுடைய அந்த பெருமையை விட முடியல. பெரியமான நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைடு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீண் பெருமை, தற்பெருமை, அந்த அகம்பாவம், ஆணவம் கணவனுக்கிட்ட சண்டை போட வைக்குது, மனைவி கிட்ட சண்டை போட வைக்குது, பிள்ளைகளிட சண்டை போட வைக்கிறது. ஆக இன்றைய நாளில் ஆண்டவனுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இது பாவம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ரைடு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தற்பெருமை, அந்த வீண் பெருமை, அகம்பாவம், ஆணவம், இது பாவம் என்று சொல்லுகிறது. இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே,
இந்த அகம்பாவத்தை, ஆணவத்தை நாம் எடுக்கணும்னா நமக்குள்ளே எந்த புண்ணியம் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் பணிவும் தாழ்ச்சியும் வர வேண்டும். பணிவும் தாழ்ச்சியும் வர வேண்டும். பெரியமான இயேசு சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திரு போற எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். லைனை சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்கிறார், நீங்கள் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், யூ ஷுட் லேர்ன் அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட கற்றுக்குங்கன்னு சொல்கிறார். அது சொல்லிட்டு அடுத்த வாக்கு என்ன சொல்கிறாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகிறார். கற்றுக்க சொல்கிறார். இது கஷ்டமான விஷயம்தான். தாழ்ச்சியோடு இருப்பது, பணியோடு இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். விட்டு கொடுக்க முடியல. நீயா நானா முடியாது. நானும் கூட சமாதானம் செய்ய முடியாது. நான் விட்டு கொடுத்து போக முடியாது. நானும் மன்னிக்க முடியாது. நானும் மன்னிப்பு கேட்க முடியாது. என் ஈகோ விடாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் கற்றுக்கொள், மனத்தாழ்மை உடையவன், நான் சாந்தம் உடையவன், என்கிட்ட கற்றுக்கொள் என்று சொல்கிறார். கற்றுக்கொள் என்று சொன்ன இயேசு அடுத்த இடத்துல சொல்றாரு, நீ அதை செய்யின்னு சொல்றாரு. கத்துக்குது மட்டும் கிடையாது. தாழ்ச்சி என்பது என்ன, கத்துது கிடையாது. பணிவு என்பது என்ன, கத்துது கிடையாது. கற்றுக்கொண்டதை நீ செய்யின்னு சொல்றார். எந்த இடம், யாராவது கரெக்டாக சொல்லுங்க. தாழ்ச்சி என்பதை கற்றுக்கொள் என்று சொன்ன இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதை நீ செய்யணும் சொல்றார். எந்த இடத்துல? பரவாயில்ல. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுகிற போது அவர் இறைமகனாக இருந்தாலும் கூட தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அதான் பணிவு, அதான் தாழ்ச்சி. யூத சமூகத்தில் தொண்டன் தான் தலைவனுடைய பாதத்தை கழுவணும், வேலைக்காரன் தான் முதலாளியுடைய பாதத்தை கழுவணும். இங்கே யார் தலைவன்? இயேசுவும் சீடர்களும் இருக்கும்போது யார் தலைவன்? இயேசு தான் தலைவன், இயேசு தான் லீடர். ஆனால் யார் இங்கே பாதங்களை கழுவுது? இயேசு கழுவுகிறார். கழுவுந்து மட்டுமல்ல, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அங்கே கற்றுக்க சொன்னார். இங்கே பணிவோடும் தாழ்ச்சியோடும் செய்யணும் அப்படி கட்டளையிடுகிறார். அப்போ பணிவோடு வாழ்வது என்பது ஆப்ஷன் கிடையாது, தாழ்ச்சியோடு இருப்பது ஆப்ஷன் கிடையாது. அது செய்யணும் என்று ஆண்டவர் நம்மிடம் கட்டளையிட்டு இருக்கிறார். அது புதிய கட்டளையாக நம்ம கொடுக்கிறார், பணிவோடும் தாழ்ச்சியோடும் இருப்பது. பெரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகப்பெரிய சவாலை விடுக்கிறது. இந்த பணிவோடும் தாழ்ச்சியோடும் இருக்கிற போது விண்ணரசு நமக்கு உரித்தாகும். உனக்கு செல்வம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செல்வம் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ பணிவோடும் தாழ்ச்சியோடும் இருக்கிற போது நீ விண்ணகத்துக்கு நுழைவதற்கு தகுதி உடையவனாய் மாறுகிறாய். பிரியமானவர்களே, நாம் தாழ்ச்சியோடு இருக்கணும். தாழ்ச்சினா என்னதுங்க? திருப்பி நமக்கு ஒரு கேள்வி வருது. தாழ்ச்சி என்றால் என்ன? பணிவு என்றால் என்ன? இந்த தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக தண்ணீர் இருக்கு இல்லையா? தண்ணீர்னா அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. தண்ணீர் ஆற்றுல ஓடுற தண்ணீர், நதியில் ஓடக்கூடிய தண்ணீர், அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாம் தாழ்ச்சியோடு இருப்பது அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். முதல் விஷயம், தண்ணீரை பற்றி நான் பார்க்கிறேன். ஃபிலாசபி ஆஃப் வாட்டர் என்கின்ற ஒரு புத்தகமும் இருக்கிறது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஃபிலாசபி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, என்ன தத்துவம் அப்படின்னா, தண்ணீரினுடைய குணத்தை பற்றி சொல்கிறாங்க. தண்ணீர் ஒருபோதும் அது மேலே செல்லக்கூடியதல்ல, எப்போதுமே தரையில் தான் அது ஓடும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பைப்பு வச்சு தண்ணி நீங்கள் மேலே அடித்தாலும் அந்த தண்ணி எங்கே வரும்? கீழே தான் வரும். அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். போகிற போக்கில், தான் போகிற இடத்துல அது எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டே போகும். செடிக்கு வாழ்வு கொடுக்கும், பசுமையை கொடுக்கும், அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். அப்படி கீழே போயிட்டே இருக்கும். மரம் கனிகளை கொடுத்த பின்னாடி அந்த கனிகளை எடுத்து சாப்பிட்ற நாம, இது நல்ல மரம், நல்ல பழங்களை கொடுக்குது, நல்ல இனிப்பாக இருக்குது இந்த மரம், இது டேஸ்டான மரம் என்று பெயர் வாங்குவது யாரு? பெயர் வாங்குவது யாரு? மரம். மரத்தை தான் நம்ம சொல்லுவோம், டேஸ்டான மரம், இது டேஸ்டான பழங்களை கொடுக்குது,
சுவையான பழங்களை கொடு. மரத்துக்கு தான் பெயர் போகிறது, அல்ல அந்த பழங்களுக்கு போகிறது. ஆனால் அந்த மரத்தை வாழ வைக்கிற தண்ணீருக்கு ஒருபோதும் பெருமை போவதில்லை. அதனால் தண்ணீர் தன்னை சுருக்கிக் கொள்வதில்லை. என்ன பெருமையாக பேசுவதில்லை என்பதற்காக எந்த மரத்துக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று தண்ணீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. இதுதான் தாழ்ச்சி. தான் போகிற இடத்திலெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பெருமை இல்லாமல், எந்த மதிப்பு தேடாமல், எந்த நன்றியும் தேடாமல் போகிற இடங்களெல்லாம் பணியோடு தாழ்ச்சியோடு என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு மீண்டும் பெருமையும் மதிப்பும் உயர்வும் வருகிறதா என்று பார்க்காமல், திரும்பி பார்க்காமல் நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். இதுதான் தாழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? என் பேர் சொல்லலை, என்னை பற்றி பெருமையாக பேசலை, எனக்கு நன்றி சொல்லலை, நான் இதை வாங்கி கொடுத்தேன் என் பேர் போடலை, நான் இது இவ்வளோ டொனேஷன் பண்ணேன் என் பேர் சொல்லலை என்று நாம் செய்த காரியங்களுக்கெல்லாம் நாம் பிரதிபலன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் பெயர் வர வேண்டும், என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும், என்னை நன்றி சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம். தண்ணீர் சொல்லிக் கொடுக்கிறது, நான் போய்கொண்டே இருப்பேன், நன்மை செய்து கொண்டே இருப்பேன், நான் அவார்டு ரிவார்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். இதுதான் தாழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த தண்ணீருடைய அடுத்த குணம் என்னவென்றால், இந்த தண்ணீர் போய்கொண்டே இருக்கும். இன்னொரு ஊற்று அல்லது இன்னொரு நதி அல்லது இன்னொரு காவாய் அதில் தண்ணீர் வருகிற போது இதோடு சேர்ந்து கொள்ளும். தண்ணீர், இந்த காவாய் வழியாக வந்த தண்ணீர் இன்னொரு பக்கமாக வருகிற தண்ணீரை பார்த்து, நீ வேற, நீ அங்கிருந்து வந்த, நான் இங்கிருந்து வர, ஒன்றை சேராது, நீ தனியாக போ, நான் தனியாக போகிறேன் என்று எந்த தண்ணீரும் சொல்வது கிடையாது. தன்னோடு இணைத்து கொள்கிறது. நீ எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் வா, நான் இந்த பக்கத்திலிருந்து வரேன், நான் அந்த பக்கத்திலிருந்து வரேன், ரெண்டு பக்கம் வந்தாலும் நாம் ஒன்றாகவே பயணம் செய்வோம். இதுதான் தாழ்ச்சி. நீ வேற, நீ வேற்று மொழி, நீ வேற்று இனம், நீ வேற மனுஷன் என்று மனிதர்கள் பேதம் பார்க்கிறோம். நீ சரியான, நீ நல்லவன் கிடையாது, நீ மோசமானவன் என்று பேதம் பார்க்கிறோம். தண்ணீர் தன்னோடு எல்லோரையும் இணைத்து கொள்கிறது. இணைத்து கொள்வது மட்டுமல்ல, எல்லா தண்ணீரும் சேர்ந்து கடலில் போய் கலக்கிறது. கடலில் தான் யார் என்று தெரியாமல் மறைந்து போகிறது. பெயர் கடல், அவ்வளவுதான். நதிக்கு பேர் கிடையாது, வந்த ஓடைக்கு பேர் கிடையாது. கடலில் கலந்து தன்னை முழுமையாய் விட்டு விடுகிறது. இதுதான் தாழ்ச்சி. எல்லாம் சேர்த்துப்பாங்க. தாழ்ச்சி உடையவர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்வார்கள். தாழ்ச்சி உடையவர்கள் எல்லோரும் சேர்ந்து அரவணைத்துக் கொள்வார்கள். ஒன்றாக பயணம் செய்வார்கள். நீ பிரிவினா நான் பிரிவினா, நீ முக்கியமா நான் முக்கியமா பேதம் பார்க்க மாட்டார்கள். தண்ணீர் சொல்லிக் கொடுக்கிறது, தாழ்ச்சி உடையவர்கள் எல்லோரும் அரவணைத்துக் கொள்வார்கள், கரைந்து போவார்கள், தன்னை விட்டு கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ப்ரைட், ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, இந்த ரெண்டு பண்புகள் நமக்கு முன்னாடி இருக்கு. எதிலே நாம் ஊறி போய் இருக்கிறோம்? எனக்குள்ளே தாழ்ச்சி அதிகமாக இருக்கிறதா, அது எனக்குள்ளே ஆணவம் அகம்பாவம் அதிகமாக இருக்கிறதா? நமக்குள்ளே தாழ்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த நீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் நம்மளே இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்த்துக்கிறது, எல்லோரையும் பழகுது. நான் கரைந்து போவது, நான் முட்டி மோதி, ஒரு கல் முன்னாடி இருக்குது, தண்ணி போகுது, கல் முன்னாடி இருக்குது, அந்த தண்ணீர் போடுவதற்கு வழி இல்லை. தண்ணீர் அந்த பாறையோடு சண்டை போடுவதில்லை, அந்த கல்லோடு சண்டை போடுறது கிடையாது. நான் வர வழியில் நீ ஏன் நிற்கிற, நீ ஏன் தொந்தி போல நிற்கிற, நந்தி போல நிற்கிற? கல்லோடு தண்ணி சண்டை போடுவது கிடையாது, அது வளைந்து கொடுக்க போகிறது, தன்னுடைய பாட்டுக்கு வளைந்து கொடுக்க போகிறது. தாழ்ச்சி உடையவர்கள் அப்படியா சண்டை போட மாட்டாங்க, விவாதம் பண்ண மாட்டாங்க, நீயா நானா அப்படின்னு சொல்லி மோதி நிற்க மாட்டாங்க. நான் பாட்டு வளைந்து போவேன், உனக்கு நான் எதிரியாக கூட இருக்கலாம், நான் பாட்டு வளைந்து போவேன். இன்றைக்கி இந்த கலாச்சாரம் கிடையாது, இந்த பண்பு கிடையாது. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் வெறுப்பு, எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் வாய் சவாடல்கள், வளைந்து கொடுக்க முடியல. அதனால் நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகுது. ஆக இன்றைக்கி யோசிப்போம், நான் யாராக இருக்கிறேன்? இந்த தீர் மன்னனை போல இருக்கிறேனா அல்ல இந்த தண்ணீரை போல நான் இருக்கிறேன்? சிந்திப்போம்.